இப்போது ப்ளஸ் சிம்பிளுக்கு ஆனதுக்கப்புறம் நான் ரெண்டாவது இது ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே ஆரஞ்சு இருக்குது, இப்போது கீழே ப்ளூ இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மாற்றிட்டு ஏன்டா நம்பிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, டாப்பு ப்ளஸ் இந்த ரெண்டு இதுவுமே சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, ரெண்டு லேயரும் சேர்ந்துருச்சு. தென் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இதில் ப்ளஸ் சிம்பிளே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா எட்ஜு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். எட்ஜுனா நடுவில் இருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ அந்த எட்ஜு பீஸு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். எஸ், இப்போ எனக்கு வந்து க்ரீனும் ஆரஞ்சும் வந்து சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஆரஞ்சும் க்ரீனும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போது இதை வந்து ரைட் சைடில் ஆரஞ்சு, பேக் சைடில் ரைட் சைடில் க்ரீன், பேக் சைடில் ஆரஞ்சு வச்சு இப்போது வந்து ரெண்டாவது ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் U2 ஆர் டேஷ் யூ. இப்போது இந்த ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் எல்லா எட்ஜுமே வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்னர் பீஸை நம்ம பார்க்கணும். கார்னர் பீஸு சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ எந்த கார்னர் பீஸ் வந்து சேர்ந்துருக்கோ அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து எந்த கார்னருமே வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் எந்த கார்னர் வேணாலும் நான் வச்சுட்டு ரைட் சைடு அடுத்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இந்த கார்னரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சேராதனால எந்த கார்னர் வேணால் நான் ரைட் சைடை வச்சுட்டு அடுத்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எல் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எல் யூ ஆர் டேஷ். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டான ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ வந்து கார்னர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா. அப்போ பாருங்கள், ஆரஞ்சுக்கு ரெட்டு க்ரீனு இது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, எனக்கு இப்போ வேறு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணுறேன். பார்த்தா எனக்கு வந்து இந்த ப்ளூவும் ரெட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதை அந்த ரைட் சைடில் வச்சுட்டு மறுபடியும் அந்த ஃபார்முலா எல் ஃபார்முலாவையே யூஸ் பண்ண போகிறேன். எல் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எல் யூ ஆர் டேஷ். இப்போது நான் இந்த எட்ஜஸை மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர் பீஸ் வந்து சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணணும். மறுபடியும் வந்து எனக்கு கார்னர் வந்து இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் வந்து அந்த எல் ஃபார்முலாவையே நான் யூஸ் பண்ண போகிறேன். எல் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எல் யூ ஆர் டேஷ். மறுபடியும் இந்த எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து எல்லா கார்னருமே எனக்கு கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். க்ரீனுக்கு க்ரீனு, ஆரஞ்சு, ப்ளூவுக்கு ப்ளூ, ஆரஞ்சு, இந்தாண்ட ஆரஞ்சு, இந்தாண்ட ப்ளூ. இது வந்து கலர்ஸ் வேறு மாறி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆனால் வந்து கார்னர் பீஸு எல்லா சென்டர்கிட்டையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டாப்பில் வச்சுருந்த எல்லோ வந்து பாட்டத்துக்கும், பாட்டத்தில் இருந்த இந்த ஒயிட்டு வந்து டாப்புக்கும் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த எம்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீஸ் இப்போ எங்கே எம்டியாக இருக்கோ அதை அந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் சைடில் எம்டியாக வச்சுக்கணும். இப்போது இந்த லாஸ்ட் ஃபார்முலாவை வந்து நான் யூஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் கார்னர் வந்து எம்டியாக இருக்குது. கீழே பாட்டத்தில் இந்த கார்னர் எது வந்து எம்டியாக இருக்கோ அங்கே ரைட் சைடு வச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு வந்து ரைட் சைடில் இது எம்டியாக இருக்குது, இல்லை இந்த சைடு எம்டியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகிடுச்சு, இந்த சைடு எம்டியாக இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இது ரெட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த ப்ளூ சைடு வச்சுக்கலாம். நான் இப்போ ப்ளூ சைடு வச்சுக்கிறேன். இந்த லாஸ்ட் ஃபார்முலா ஆர் ஃபார்முலா, ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ். இப்போது சேர்ந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். இங்கே ப்ளூ சேர்ந்துருக்கு ரெண்டு, ஆனால் வந்து இங்கே ஆரஞ்சு சேரல. மறுபடியும் அதே ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ ரெண்டுமே இந்தாண்டு சேர்ந்துருக்கு, கீழேயும் இந்தாண்ட சைடும் ஆரஞ்சு சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ சேர்ந்ததை நவுத்தி விட்டுறணும்.
இங்கேயும் க்ரீன் வந்து சேர்ந்துருக்கு, அதனால் நவுத்தி விட்டுருக்கணும். இப்போ இந்த ரெட்டுக்கிட்ட இங்கே வந்து எல்லோ இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ், ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ். சேர்ற வரையும் இந்த ஃபார்முலா நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ், ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ். இங்கே பாருங்கள், இப்போ ரெட்டு, இப்போ எல்லா இதுவுமே எனக்கு சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த 2 பீஸும் சேர்ற வரையுமே இந்த ஃபார்முலாவை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல் க்யூபும் வந்து சால்வ் ஆகிடுச்சு எனக்கு. தேங்க்யூ.